மணிமேகலை பிரியங்காவோட இஷ்யூ சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குது. இப்போ வரைக்கும் வந்துட்டு மணிமேகலை கொடுத்த வீடியோவுக்கு பதில் வீடியோவை பிரியங்கா கொடுக்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், மணிமேகலை வந்துட்டு விஜய் டிவியும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்க வந்துட்டு பிரியங்காக்கிட்ட என்னை மன்னிப்பு கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுனால விஜய் டிவி நிர்வாகம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்காவுக்கு ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குரேஷி, 2-3 அட்வொகேட்டு, அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவி நிர்வாகிகள் 2-3 பேர் வந்துட்டு பேச போகிறாங்க. நடக்காத விஷயத்தெல்லாம் நிறையா வந்துட்டு மணிமேகலை பேசியிருக்காங்க. அதனால் அவங்க மேலே நாங்கள் புகார் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரெஸ் மீட் வந்துட்டு நாளைக்கு நடக்க போகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிரியங்கா சைட்லேருந்து வந்திருக்க நியூஸ். அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக செய்தியாளர்களை சந்தித்து மக்கள்கிட்ட நடந்த உண்மையை சொல்லணும், சோசியல் மீடியாவில் வேறு எங்கேயுமே நான் வந்துட்டு இதை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு பிரியங்கா சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. எப்படி இந்த கார்ப்பரேட் நிறுவனமான விஜய் டிவிலாம் பார்த்தீங்கன்னா பிரியங்கா மாதிரி ஆளெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு மணிமேகலை வெளியே அனுப்பிச்சுட்டு தான் போகிறாங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது சுத்தமாக தெரியல. யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தையும், பிரியங்கா இப்போ வரைக்கும் ஒரு ரிப்ளை வீடியோ கூட போடாமல் இருக்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு கடுப்பான விஷயமா இருக்குது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க.